நான் வந்து உங்களை மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. நானும் ரவுடிதானோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அன்னிலேருந்து என்னோட காலேஜில் என்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி எப்போவுமே நான் வந்து விக்கி ப்ரோ பேரும் வந்து சேர்த்து தான் சொல்லுவேன். லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு எனக்கு ஒரு விக்கி சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு. ப்ரோ ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னார். என்ன வாழ்க்கடா அப்படின்னு இருந்துச்சு. நான் போய் கட் அடிச்சுட்டு ஒரு படம் பார்த்த டைரக்டரோட இப்போ நான் ஒர்க் பண்ணுவேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவர் கதை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, படம் வந்து 2040 நடக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நான் டேரக்டராக இருக்கும் போதே ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதே என்னோட ஆசையாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கெலாம் கதையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இது திருப்பி ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா இந்தியாவில் ரொம்ப கம்மி ஃப்யூச்சரில் பேஸ் பண்ணி படம் வர்றது. சொன்ன உடனே எனக்கு வந்து வா சூப்பர், என்ன வாழ்க்கடா அப்படின்னு இன்னொரு தடவை இருந்துச்சு. அப்போ கதை நரேஷனில் சொல்கிறாரு, இங்கே எனக்கு என்ன யாரும் இல்லையே பாட்டு வருது ப்ரோ அப்படின்னாரு. என்ன வாழ்க்கடா அப்படின்னு மூணாவது தடவை ஆகுது. ஏன்னா அந்த பாட்டு திரும்ப நான் அந்த சொன்னல அதே காதலி, அந்த காதலிக்காக நான் வந்து பாடின பாட்டு ப்ரோ அது. அதாவது நம்ம சிங்கிங் ஸ்கில்ஸை வந்து வெளியே காட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து காமிச்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற. அவளை இம்ப்ரெஸ் ஆனால் நான் இப்போ பாடினேன்னா நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆக மாட்டீங்க. ஸோ அந்த பாட்டுக்கு திருப்பி நம்ம ஹீரோவா அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயே நான் இந்த படம் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். அதை தாண்டி அனிருத் ப்ரோ மியூசிக் அப்படின்னு வந்து சொன்னார். எனக்கு முன்னாடியே தெரியும் விக்கி ப்ரோனா அனிருத் ப்ரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் எனக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷம்தான், எப்படி இருந்தாலும் அனிருத் ப்ரோ மியூசிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அனிருத் அப்படின்ற ஒருத்தரோட இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒர்க் பண்ணணும்னு ஆசை. நானும் இந்தியன் தானே, எனக்கு ஆசை இருக்கும்ல. ஸோ எனக்கு அந்த ஆசை வந்து நிறைவேற்றிச்சு இந்த லைக் படம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ. நான் அவரோட டேலண்ட்டை வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கே வந்து தெரியுங்க. ஆனால் நான் அதை தாண்டி ஒரு விஷயம் பார்த்தேன். அவர் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்களாக தெரிவாங்க அப்படின்றது இப்போது ட்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் எனக்கு நல்லவங்களாம் ரொம்ப க்யூட்டாக தெரியுவாங்க. அதில் நீங்கள் பயங்கர க்யூட்டு ப்ரோ. எனக்கு இந்த ஒரு நல்ல பர்சனோட எனக்கு இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றத தாண்டி இல்லை, எனக்கு உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது.